இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பேச போகிறோன்னா ஒரு எஸ் ப்ரோ தான் நம்ம இன்ஜின் மாட்டுறோம். நம்மக்கிட்ட ரீசன்ஸில் நிறைய கால் வந்தது வந்து நான் இன்ஜின் மாட்டிட்டேன், இன்ஜின் மாட்டி எனக்கு வந்து ஒரு மாதிரி டொக்னு சவுண்ட் வருது, கொடன்னு அடிச்சுக்குது, டைம் செயின் புதுசு. இந்த வண்டியில் சில வண்டிங்க சொல்கிறேன் டைமிங் அட்ஜஸ்டர் டைமிங் பேடு எல்லாம் மாற்றியும் சவுண்டு வருது. இப்போ இந்த வண்டியெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபெண்டர் டைப்பு தான், ரெண்டு பக்கம் புஷ் ராடு, சைடில் ஒரு புஷ்ஷு, ஃபெண்டர் டைப்பு. இந்த சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு நல்லா தெரியுங்களா? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பட்ரோல் ஒர்க்கில் கரெக்டாக பண்ணிட்டாங்க, நம்ம கீனாக மாட்டிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் தவறு. ஆனால் அங்கே தான் ஒரு மிஸ்டேக் ஆகும். இது வந்து நிறைய பேர் யூஸ் ஆகிறவங்க மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ரேக்காகும் போது பார்த்தீங்களா, இந்த ரேக்கரில் இந்த ஸ்டைலில் வர புஷ்ஷு போயிடும். அது பார்த்தீங்களா, இந்த வந்து ஓவர் ஸ்ட்ரைக் ஆகி இந்த புஷ்ஷு போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெனிங்கில் வந்து கரகரன்னு சவுண்டு வரும், ஒரு மாதிரி டொக்னு சவுண்டு வரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி ரேக்கரும் செக் பண்ணிவிட்டு மாற்றுறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு பால் பேரிங் வரும், இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பால் பேரிங் வரும். அந்த பால் பேரிங் வந்து வீக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆயில் சப்ளேஷன் மேலே போகும்போது கரெக்டாக அந்த சவுண்டு வர வந்துடும். ஆயில் சப்ளேஷன் போகும், ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற பேரிங் போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி மாவு அரைக்கிற மணியும் டொக்குன்னு சவுண்டு வர மணியும் வரும். இது எனக்கு தெரிஞ்சது. இது ரொம்ப நாளாக வீடியோ போடணும்னு நினச்சேன். இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். உங்கள் கருத்து என்னவோ மறக்காமல் சொல்லுங்கள்.